ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அழகு 7 இதில் என்ன லெசன் அப்படின்னு பார்க்குறீங்களா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் கொஷின் வரும், ஐஎன்எம்ல கேள்விகள் வரும், அதே போல் யூனிட் 8லேயும் கொஷின்ஸ் வரக்கூடியது. சரியா, அவ்வளோ முக்கியமான ஒரு லெசன் தான். ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்த்துருப்போம். சேம் அதே லெசன் தான் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். பட் சில கருத்துக்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ மேபி கொஷின் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்டில் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இந்த லெசன் டீச் பண்ணி போட போகிறேன். சரிங்களா, லைன் பை லைனாக டீச் பண்ணி போட்டுடலாம். பார்க்காதவங்க ஒரு டைம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் அந்த லெசன் படிக்கவே இல்லை அப்படின்னா, புதுசாக தான் படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக இந்த லெசனை நீங்கள் படிச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நுழைவு வாயிலுக்குள்ளார போயிடலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் பக்தி இயக்கங்கள் தோன்றின. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பக்தி இயக்கங்கள் எப்போது தோன்றின அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வேறு, பக்தி இயக்கங்கள் வேறு. சரியா, 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் பக்தி இயக்கங்கள் தோன்றுச்சு. இந்த இயக்கங்கள் எல்லாமே இடைக்கால இந்திய வரலாற்றில் சமூக மற்றும் சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்காற்றின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இடைக்கால இந்திய வரலாற்றில் சமூக சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்காற்றினது பக்தி இயக்கங்கள் தான். இதன் தொடர்ச்சியாக, அதாவது இந்த பக்தி இயக்கங்களை தொடர்ந்து வங்காளத்தில் தான் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் ஒன்று ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் ஃபஸ்ட்டு தொடங்கப்படுது. சரியா, அப்போ அதன் பிறகு தான் அந்த வங்காளத்தில் தொடங்கப்பட்டதன் பிறகு இந்தியா முழுவதும் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சமூக சமய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ முன்னவே நம்ம பார்த்தோம், 7 to 19 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பக்தி இயக்க காலம். அப்போ அந்த 19ஆம் நூற்றாண்டு, இந்த பக்தி இயக்க காலத்துக்கு பிறகு அந்த 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுச்சு. அந்த சமயங்களில் இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சியில் இந்திய அரசர்களிடையே நிர்வாகத்தில் பல்வேறு நிலைகள், சீர்கேடுகள்லாம் காணப்பட்டது. சரியா, ஆங்கிலேயர்கள் தான் அப்போ நம்மளை ஆட்சி செய்துட்ருக்காங்க இல்லையா, அப்போது நம்மளுடைய நிர்வாகத்தில், இந்திய மன்னர்கள் ஆட்சி செய்கிற நிர்வாகத்தில் பல்வேறு சீர்கேடுகள் இருந்தது. இந்தியர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மெதுவாக மேலை நாட்டு நாகரிகத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. கிறித்துவ சமய பரப்பு குழுவினர்களும் இந்திய ஆட்சியாளர்களும் இந்தியரின் மொழிகளையும் இலக்கியங்கள், பண்பாடு, கலைகள் போன்றவற்றை போற்றினர். ஆனால் இந்தியர்கள் மேலை நாட்டு நாகரிகத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் கிறித்துவ சமய பரப்பாளர்கள் சேர்ந்த குழுக்கள் இருக்காங்களே, அவங்க இந்திய ஆட்சியாளர்கள், அப்புறம் இந்தியருடைய மொழிகள் மற்றும் இலக்கியங்கள், பண்பாடு, கலைகள் இது எல்லாமே போட்டுறாங்க. ஆனால் அதோடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரல. சரியா, இந்தியர்களுடைய கலை பண்பாட்டுக்கு அவங்க ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை புகழ்கிறாங்களே தவிர அதுக்கான வளர்ச்சிக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் சமூக நிலை உலக நாடுகளுக்கிடையே பின்தங்கியது. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 18, 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுடைய நிலை ரொம்பவே சமூக நிலை பின்தங்கி இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது அரசியல், பொருளாதாரம், சமூக சமய, பண்பாடு, இலக்கியம், கல்வி இந்த மாதிரியான துறைகள்லாம் வளர்ச்சி இல்லை. சரியா, அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பேரா படிச்சுக்கோங்க, அரசியல் மற்றும் பொருளாதாரம். இந்த சமூக சமயம் அப்படிங்கிற ஒரு பேர் படிச்சுக்கோங்க, பண்பாடு இலக்கியம் தனியாக படிச்சுக்கோங்க, கல்வி தனியாக படிச்சுக்கோங்க. படிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா தான் என்னென்ன துறைகள் நம்ம படித்தோம் அப்படின்னா போகிறோம். அரசியல், பொருளாதாரம், சமூக சமயம், பண்பாடு, இலக்கியம், கல்வி போன்ற துறைகளில் வளர்ச்சி பெற முடியலை. எனவே ஏற்கனவே இருந்த வளர்ச்சி படிப்படியாக கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்குது. நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அறியாமை, அந்நிய ஆட்சியாளர்களின் பேராசை போன்றவை நம் நாட்டு கலைகள் அழிய காரணமாயிற்று. ஸோ நம்ம நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, ஸோ அறியாமை. அதே போல் ஆட்சியாளர்கள் பேராசைப்படுறது, இதுதான் நம்ம நாட்டுடைய கலைகள் அழியறதுக்கு காரணமாக இருந்தது. புற்றீசல் போல படர்ந்த மேலை நாட்டு நாகரிகம் நம்முடைய பண்பாட்டை மறக்க செய்தது. ஸோ எப்படி ஒரு இடத்துல சின்னதாக ஒரு புற்று உருவாகிருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி மேலை நாட்டு நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்ததில் நம்மளுடைய பண்பாடு மறக்கவே ஆரம்பித்தது.
ஆனாலுமே 19ஆம் நூற்றாண்டில் மேலை நாட்டு கல்வி பயின்றதன் விளைவாக நமது பண்பாடு இலக்கியம் போன்றவை மீண்டும் தொழில் தெழுவதற்கு படித்த இளைஞர்கள் முயற்சி செய்தாங்க. சரியா? ஸோ இப்படியே போயிட்டு இருந்த சூழ்நிலையில் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா மேலை நாட்டு கல்வி பயின்றதன் விளைவாக நமது பண்பாடு மற்றும் இலக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக படித்த இளைஞர்கள் வந்து முயற்சிக்கிறாங்க. எனவே தீண்டாமை, உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, பருதா முறை, தேவதாசி முறை, ஆடவர் கடல் கடக்காமை, இன்ன பிற மூடப்பழக்க வழக்கங்களை களைய சமூக சமயத்தில் பல இயக்கங்கள் தோன்றின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்பட்டது, எதுக்காகலாம் முயற்சி எடுக்கப்பட்டது அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தீண்டாமை பிரச்சனை தான். மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரிலாம் தீண்டாமை பிரச்சனை அப்போ இருந்திருக்கும். அதே போல் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து பெண்கள் விதவைகளாக வாழாமல் அந்த கணவரை வந்து எரிக்கக்கூடிய அந்த தீ, அதாவது சிதை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தீயிலேயே விழுந்து தானும் உயிர் விட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா விழ மறுப்பவர்கள் கூட கட்டாயப்படுத்தி அந்த தீயில வந்து தள்ளிவிடப்பட்டு கொல்லப்படுவர். சரியா? ஸோ கணவன் இருந்தால் அவங்களுடைய மனைவியும் இறந்துடணும் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த காலத்தில் இருந்து, அதுதான் சதின்னு சொல்கிறோம். பெண் சிசு கொலை, அதாவது பெண் குழந்தை பிறந்தால் அதை வந்து கொல்லக்கூடிய அந்த பெண் சிசு கொலை முறை. பருதா முறை, பெண்கள் வந்து முகமூடி அணிஞ்சுக்கிடுது. அதாவது இப்போ கூட பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா பருதா, அந்த மாதிரி பருதா முறை அணிந்து தான் முஸ்லீம் இனத்தை சேர்ந்த பெண்கள் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு முறை. தேவதாசி முறை, அதாவது தேவர்களுக்கு முற்காலத்தில் வந்து தேவர்களுக்கு பணி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உதவி பெண்களாக, பணி செய்பவர்களாக, சேவை செய்பவர்களாக தான் தேவர் அடியார்கள் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட முறை. பிற்காலத்தில் வந்து அந்த பெண்களை வந்து தவறுதலாக பயன்படுத்தி தேவதாசி முறை அப்படிங்கிற முறையாக மாற்றப்படும். அதே போல் ஆடவர் வந்து கடல் கடக்காமை. அந்த காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து வாணிகம் செய்ய மாட்டாங்க. பிராமணர்களுடைய ஆண்கள் வந்து எப்போவுமே கடலை கடந்து செல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் வந்து முக்கியமான ஒரு கொள்கையாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் களைவதற்காக தோன்றிய இயக்கங்கள் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த காலத்தை தான் நம்ம சமூக சமய விழிப்புணர்வு காலம் என்று அழைக்கின்றோம். இந்த சமூக சமய விழிப்புணர்வு காலம் அப்படிங்கிறது எந்த நூற்றாண்டுன்னு கூட மேபி நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். 19ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தோன்றுவதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் ஒற்றுமை. ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்க கொள்கை இந்திய மன்னர்களிடையே அரசியல் ஒற்றுமை ஏற்பட காரணமாக அமைந்தது. ஸோ அரசியல் ஒற்றுமை இந்தியர் மன்னர்களிடையே எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பகுதியாக இந்திய மன்னர்களுடைய பகுதியை பிரிச்சுட்டு வராங்களே, இதனால இந்திய மன்னர்களிடையே அரசியல் ஒற்றுமை ஏற்படுது. டல்ஹௌசி காலத்தில் கொண்டு வரப்பட்ட வாரிசிலப்பு கொள்கை ரொம்ப முக்கியமானது. வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அப்பெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. டல்ஹௌசி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வாரிசு வந்து இழக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக பாதிக்கப்பட்ட மன்னர்களாகட்டும், அவங்க தத்தெடுக்கும் உரிமை வந்து கொண்டு வர பாடுபடுறாங்க. அதாவது அந்த காலத்தில் வாரிசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ராஜா வந்து தத்தெடுத்து ஒரு ஆண்மகனை வந்து தத்தெடுத்து அவங்கள வந்து தன்னுடைய பிள்ளைகளை நினச்சி வருங்காலத்தில் அவங்களுடைய அரசு ஃபுல்லாகவே வந்து அந்த பிள்ளைகள் கிட்ட ஒப்படைப்பாங்க. ஸோ அந்த தத்தெடுக்கிற உரிமையும் வந்து நீக்கப்படுது. அந்த நீக்கப்பட்ட உரிமையை கொண்டு வரணும் அப்படின்னு இந்திய மன்னர்கள் நிறைய பேர் போராடுவாங்க. சரியா? இந்து வாரிசு தத்தெடுக்கும் சட்டத்தை மாற்றி அமைத்ததன் விளைவாக இந்து அரசர்கள் ஒன்றிணைந்து தமது நாட்டின் பண்பாட்டை காப்பாற்ற ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒன்று திரண்டனர். அதாவது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேய அரசு யார் வந்து ஒரு மன்னர் வந்து வாரிசு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க வந்து தத்தெடுத்துக்க கூடாது, அந்த சட்டத்தை நாங்கள் மாற்றிட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாரிசு இல்லாத அந்த அரசர் இறந்தாங்கன்னா அந்த சொத்துக்கள் ஃபுல்லாகவே ஆங்கிலேய ஆட்சிக்கு சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் இதன் விளைவாக இந்து அரசர்கள் ஒன்றிணைந்து தமது நாட்டுடைய பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒன்றிணைகிறாங்க. இந்த வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அவங்களுடைய அரசியல் ஒற்றுமைக்கு. இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேலை நாட்டு கல்வி. அதாவது இந்தியாவில் முதல்ல வந்து கல்விகள் வந்து மறுக்கப்பட்டது. ஸோ பிராமணர்கள் மட்டும்தான் வந்து கல்வி கற்ற சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் ஆங்கில கல்வி முறை அறிமுகம் செய்யப்படுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 டிபி மெக்காலே அவர்கள் மூலமாக மேலை நாட்டு கல்வி முறை வந்து வடிவமைக்கப்பட்டு இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்படுது. மேலை நாட்டு கருத்துக்களான ஜனநாயகம், சுதந்திரம், சமத்துவம், தேசிய உணர்வு போன்றவை மேலோங்கின. ஸோ மேலை நாட்டு கருத்துக்கள் அப்படின்னா வந்து மேலை நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது
பல்வேறு மேற்கத்திய நாடுகள் மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் அப்படிங்கிற கான்செப்ட், சுதந்திரம், சமத்துவம், தேசிய உணர்வு, இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ கிபி 1835 மெக்காலே பிரபுவின் முயற்சியில் ஆங்கிலம் இந்தியாவில் பயிற்று மொழியாக்கப்பட்டது. கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆங்கிலம் யாரால் இந்தியாவில் பயிற்று மொழியாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மெக்காலே அவர்களால் 1835. அதே போல் பாருங்கள், 1854 சார்லஸ் வுட் அறிக்கையின்படி கல்கத்தா, பம்பாய், சென்னை ஆகிய இடங்களில் வந்து பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்படும். ரொம்ப முக்கியமானது சரியா. பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்க காரணமாக இருந்தது 1854 வந்த சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது தான். எந்தெந்த பிளேஸில் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேப்பில் இங்கே கல்கத்தா சரியா, மேற்கு வங்காளத்தில் கல்கத்தா, அப்புறம் பம்பாய் சரியா, சென்னை சரியா, பம்பாய், சென்னை, இந்த 3 பிளேசஸில் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் பல்கலைக்கழகங்கள். இந்த பல்கலைக்கழகங்கள் வாயிலாக ஆங்கில வழி கல்வி இந்தியர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டன. ஸோ இந்த பல்கலைக்கழகங்களில் ஆங்கில வழி கல்வி தான் இந்தியர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுது. இதில் என்ன ப்ளஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகளுக்கு கல்வி கற்கவும் பணி நிமித்தமாகவும் வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போக வர இருக்காங்க இந்தியர்கள் சரியா. கல்வி கற்றுட்டாங்களே, அதனால் வேலை விஷயமாகவும் கல்வி இன்னும் மேற்படிப்பு படிக்கிறதுக்காகவும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும்போது தங்கள் நாட்டின் சமூக நிலையை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது சரியா. கிறித்துவ சமய பரப்பு குழுக்களுடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் கிறித்துவ சமய பரப்பு குழுக்களின் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் தங்கள் சமயத்தையும் பண்பாட்டையும் புகுத்தின. அதாவது கிறிஸ்து சமய பரப்பு குழுக்கள் வந்து மேக்சிமம் கல்வி நிறுவனங்கள் நிறுவனத்துக்காக தான் வரப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமய பரப்பு குழுக்கள் கல்வி நிறுவனங்கள் நிறுவியது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சமயத்தையும் பண்பாட்டையும் வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்க, தங்களுடைய கிறித்து மதத்துக்கு மதமாற்றம் செய்வதற்கு. இந்த குழுக்கள் இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், மூட நம்பிக்கைகள், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் களைய முற்படுறாங்க சரியா. இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இதையெல்லாம் வந்து கலைக்கணும் அப்படின்னு முற்படுறாங்க. அதே போல் அறிவியல் தொழில்நுட்பமும் ஒரு காரணமாக தான் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா உலக நாடுகளின் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இணைந்திருந்தது. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் உலக அளவில் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இந்தியா இணையுது. இதனால் முற்போக்கு சிந்தனை, பொருளாதார சிந்தனை, தொழில்துறை இந்த மாதிரியான நிலையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு வருது. இதில் பொருளாதாரம், தொழில்துறை, முற்போக்கு சிந்தனை இதிலெல்லாம் வந்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தொலைத்தொடர்பு, போக்குவரத்து துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் மற்றும் உலக நாகரிக மாற்றங்கள் இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தொலைத்தொடர்பு, போக்குவரத்து துறையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுது, ரயில் வழி பாதைகள் அமைக்கப்படுது. இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உலக நாகரிகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே இந்தியாவிலையும் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதே போல் அயல்நாட்டவருடைய பங்களிப்பு, இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு அயல்நாட்டவர் பங்களிப்பு வந்து எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னா, மேக்ஸ் முல்லர் மற்றும் வில்லியம் ஜோன்ஸ் போன்றோர் இந்தியாவின் கடந்த கால பண்பாடுகளை மறு உயிர்ப்பு செய்தனர். இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி சரியா. இந்தியாவுடைய கடந்த கால பண்பாடுகளை மறு உயிர்ப்பு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ். மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிறவங்களும் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்களும் இந்தியாவில் இருந்த கடந்த கால பண்பாடுகளை எல்லாமே மறு உயிர்ப்பிப்பு செய்கிறாங்க. இந்தியாவின் பாரம்பரிய நூல்களை எல்லாம் கற்று உணர்ந்து, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான பாரம்பரிய நூல்களை எல்லாம் கற்றுக்கிட்டு இந்திய பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவர்கள் இலக்கியம், சமயம் சார்ந்த நூல்களை மேற்கத்திய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்த மற்றும் சமயம் சார்ந்த நூல்கள் எல்லாம் மேற்கத்திய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. இது உலக அளவில் வரவேற்பும் அங்கீகாரமும் பெற்று தருது இந்தியர்களுக்கு, இந்திய பண்பாட்டிற்கு. படித்த இந்தியர்கள் தங்கள் நாட்டின் பண்பாட்டை அறிந்து கொண்டனர். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு படித்த இந்தியர்கள் தங்களுடைய நாட்டுடைய பண்பாட்டை தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் மேற்கத்திய நாகரிகத்திற்கு எதிராக இந்திய நாகரிகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா. மேற்கத்திய நாகரிகத்தை விட இந்திய நாகரிகம் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தோற்றுவிக்கப்படுது. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பிரம்ம சமாஜம். அதில் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய அந்த இயரும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, 1772 1833 வரை. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னாவே முதல்ல இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் முதன்மையானவர் ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1772 வங்காளத்தில் பிறப்பார் சரியா. வைதீக இந்து குடும்பத்தில் பிறந்தவராய் இருந்தும் தமது 15வது வயதில் உருவு வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது, மாறானது அப்படின்னு வங்க மொழியில் எழுதி வெளியிடுறாங்க சரியா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வைதீக குடும்பம், அதாவது ஒரு பண்பாடான
புராணங்களை மதிக்கக்கூடிய, பண்பாடுகளை மதிக்கக்கூடிய, சமய சடங்குகளை மதிக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்ததாக இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய 15 வயசில் என்ன பண்ணுறார் அப்படின்னா உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது. அதாவது உருவ வழிபாடு அப்படிங்கிறது வேத நூல்களில் சொல்லப்படலை, அந்த கருத்துக்கு எதிரானது, மாறானது அப்படின்னு சொல்லிட்டு வங்க மொழியில் எழுதி வெளியிடுறாங்க. எல்லாருடைய கவனமும் இவர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. உலக சமயங்களை பற்றி அறியவும், சமயங்களின் கோட்பாடுகளை அறியவும், சமயங்கள் தோன்றிய இடங்களை காணவும் உலக மொழிகளை கற்றறிந்தார். ஸோ இவருடைய சொந்த முயற்சியின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எத்தனை சமயங்கள் இருக்கோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் சமயங்களுடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் அந்த சமயங்கள்லாம் எங்கு தோன்றின அப்படிங்கிற இடங்களை கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற மொழிகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறார். சரியா? இவர் பாருங்கள் எத்தனை மொழிகள் கற்று வச்சிருக்காரு அப்படின்னு பாருங்கள். அராபிக், பாரசீகம், சமஸ்கிருதம், வங்கம், ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்தி, லத்தீன், கிரேக்கம் மற்றும் ஹீப்ரு போன்ற மொழிகளை கற்றார். ஸோ இவ்வளவும் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்காள மொழி, அவர் வங்காளத்தில் பிறந்ததுனால் வங்க மொழி அவருக்கு தெரிஞ்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து ஆங்கிலமும் இருந்தது அந்த காலத்தில், அதே போல் இந்தி இருந்தது, சமஸ்கிருதம் இருந்தது. ஸோ இதை தாண்டி மீதி இருக்கிற எல்லா இதையும் கற்றுருக்காரு பாருங்க. பாரசீகம், பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவை ஆட்சி செய்தாங்க. ஸோ அதனால் அது கற்றுருந்துருப்பாரு. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அராபிக்கு, பாரசீகம், லத்தீன் மற்றும் கிரேக்கம், ஹீப்ரு 5 மொழிகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 மொழிகள் ஈஸியாக இருக்கும், ரவுண்ட் பண்ணியிருக்கிறது 5மே. வங்காள மொழி அவருடைய தாய்மொழி, இந்தியாவில் ஹிந்தி இருந்தது, ஆங்கிலம் இருந்தது, பிரெஞ்சுக்காரர்களும் ஆட்சி செய்தாங்க, சமஸ்கிருதமும் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது அராபிக், பாரசீகம், லத்தீன், கிரேக்கம் மற்றும் ஹீப்ரு இந்த மொழிகளை கற்றுக்கிறார் எக்ஸ்ட்ராவாக. 1820 இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகளை வச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820 இயேசுடைய போதனைகள், பிகாஸ் அப்போ இருந்தது எல்லாமே சமய பரப்பு நிறுவனங்கள் தான், கிறிஸ்து சமய பரப்பு நிறுவனங்கள். அப்போ இயேசுடைய போதனைகள் எல்லாம் இவர் வந்து ஆய்வு செய்கிறார். அவருடைய கருத்துக்கள் ஆய்வு செய்து அவருடைய கொள்கைகளை வச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்க, அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி அப்படிங்கிற நூலை வந்து வெளியிடுறாங்க. 1820 கேட்பாங்க. அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1811ஆம் ஆண்டு நடந்த தன்னுடைய அண்ணனின் மனைவிக்கு சதி அப்படிங்கிற உடன்கட்டை நிகழ்வு. ஸோ இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, சதின்ற உடன்கட்டை நிகழ்வு ஒழிக்கப்படுவதற்கு, தடுக்கப்படுவதற்குன்னு சொல்லலாம். சதி தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வர்றதுக்கு காரணமாக இருந்ததே ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபுவாக இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய். அது வருஷம் பார்த்திங்கன்னா 1829 நடந்திருக்கும். ஆனால் அதுக்கான விதை, அதாவது அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அண்ணன் வந்து இறந்து போயிருப்பார் 1811. அவர் இறந்த உடனே அவங்களுடைய அண்ணி அவர்களையும் அதே சிதையில் தள்ளி சதி அப்படிங்கிற ஒரு உடன்கட்டை ஏறுற நிகழ்ச்சியில் வந்து அவங்கள வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக தான் அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராம் மோகன் ராய் என்பவருக்கு ராஜா என்ற பட்டம் அளித்தவர் முகலாய அரசர் 2ஆம் அக்பர் ஷா. ஆக்சுவலாக இவருக்கு வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய உண்மையான பேர் பார்த்திங்கன்னா மோகன் ராய், ராம் மோகன் ராய் அப்படிங்கிறது தான். இந்த ராஜா அப்படிங்கிறது அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டம். அந்த பட்டத்தை அழித்தவங்க வந்து முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் ஷா. 2ஆம் அக்பர் தான் பார்த்திங்கன்னா அவருக்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பார். இதன் பிறகு தான் இவர் ராஜாராம் மோகன் ராய் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவார். அடுத்து பார்க்குறது பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்துடைய தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது 1828. சரியா? இவர் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ வருஷம் 1828 இதையும் கேட்பாங்க. அவருடைய திருப்பு முனை ஆண்டு 1811 அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிறந்த ஆண்டு 1872 அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி 1772, 872 போட்ட இல்லையா, 1772. இவர் இந்து சமயத்தில் காணப்பட்ட பல்வேறு மூட நம்பிக்கைகளை நீக்க பாடுபட்டார். ஸோ இவர் வந்து முக்கியமாக என்ன தன்னுடைய குறிக்கோளை வச்சுக்கிட்டார் அப்படின்னா இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை வந்து நம்ம நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுறார். 1815 அவர் கல்கத்தாவில் ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார். இதுவே பின்னர் 1828 பிரம்ம சமாஜமாக மாறியது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? 1815 கல்கத்தாவில் ஆத்மீய சபை அப்படிங்கிற சபா தான் தோற்றுவிக்கிறாங்க. இதன் பின்னர் தான் 1828 பிரம்ம சமாஜமாக மாறுது. ஸோ ஆக்சுவலாக தோற்றுவித்த அமைப்பு வந்து ஆத்மீய சபா அப்படிங்கிற சபை தான். ஆத்மீய சபை அப்படிங்கிறது 1815 தோற்றுவிக்கப்படுது. அதுக்கு பெயர் மாற்றம் தான் 1822 பிரம்ம சமாஜமாக மாற்றப்படுகிறது. இச்சமாஜம் இந்து சமயத்தில் உள்ள சமூக சீர்கேடுகளையும் மூட நம்பிக்கைகளையும் களைந்து ஒரே கடவுள் அப்படிங்கிற கொள்கையோடைய அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்துது. ஆக்சுவலாக இந்த சமாஜத்துடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னா இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய சமூக சீர்கேடுகள் மூட நம்பிக்கைகள் எல்லாமே நீக்கணும், ஒரே கடவுள் கோட்பாடு தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்துது.
பிரம்ம சமாஜத்துடைய கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி என்பதே பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம். இதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம்னா நம்ம வந்து 10th புக்கில் பார்க்கல. சரியா? பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம் எது அப்படின்னா தூய உள்ளம் தூய வாழ்வு உய்யும் வழி. தூய உள்ளமும் நம்மளுடைய தூய்மையான உள்ளமும் தூய்மையான வாழ்வும் தான் நாம் வந்து உய்வதற்கான வழி, அதாவது வாழும் வழி அப்படிங்கிறது தான் வந்து இதில் கான்செப்ட். தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி என்பதே பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம். இந்த சங்கம் ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? பிரம்ம சமாஜம் என்ன மாதிரி அழைக்கப்படுகிறது? ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதே இதன் முக்கிய நோக்கம். நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கடவுள் கொள்கை, பல கடவுள், கர்ம விதி, மறுபிறப்பு இதெல்லாம் வந்து இவங்க ஏற்றுக்கல. பல கடவுள் இருக்காங்க, கர்ம வினை இருக்குது, அதே போல் மறுபிறப்பும் இருக்குது, இதெல்லாம் வந்து இவங்க ஏற்றுக்கல. பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்கள் இறைவன் மனித குலத்திற்கு பொதுவானவர், அதே போன்று சமயமும் மனித குலத்திற்கு பொதுவானது அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்தாக இருந்தது. இறைவன் வந்து மனித குலம் அனைத்திற்கும் பொதுவானவர், அந்த மாதிரி தான் வந்து சமயமும் மனித குலத்திற்கு அனைத்துக்கும் பொதுவானதை தவிர தனித்தனி சமயங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. பிரம்ம சமாஜ கோட்பாட்டின்படி ஆத்ம பலம் பெறும் எவருமே இறைநெறியில் நிற்பர், இந்நெறியில் உயர்வு தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்ம சமாஜத்துடைய கோட்பாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம பலம் பெறும் எவருமே இறைநெறியில் நிற்பர், இந்த நெறியில் உயர்வு தாழ்வு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்ம சமாஜம் எந்த ஒரு உருவ வழிபாட்டிலுமே நம்பிக்கை கொள்ளவில்லை. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் வழிபட்ட கடவுளுக்கு பெயரோ சிலையோ கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் வழிபட்ட கடவுளுக்கு ஏதாவது பெயர் இல்லைன்னா சிலை வடிவம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து உருவ வழிபாட்டை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பிரம்ம சமாஜத்துடைய சமூக பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், அதாவது கணவன் இறந்ததும் மனைவி கணவரின் சிதையில் பாய்ந்து இறக்கும் நிகழ்ச்சி தான் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல். இந்தியாவில் அந்நியர் படையெடுப்பு காலத்திலிருந்தே இந்த பழக்கம் இருந்து வந்தது. இதனை இந்தியாவை ஆண்ட ஆப்கானிய சுல்தான்கள், முகலாய மன்னர்கள் மற்றும் போர்ச்சுகீஸ் ஆளுநரான அல்புகர்க் ஆகியோர் இப்பழக்கத்தை தடுக்க முயன்றனர். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த சதி அப்படிங்கிறத வந்து தடுக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்தாங்களா அப்படின்னா அதற்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த சுல்தான்கள், அதாவது டெல்லி சுல்தான்கள், முகலாய மன்னர்கள், போர்ச்சுகீஸ் ஆளுநராக இருந்த அல்புகர்க்கு இவங்க எல்லாமே இந்த பழக்கத்தை தடுக்க முயற்சி செய்திருக்காங்க. ஸோ இந்த அல்புகர்க்கு அப்படிங்கிறவங்கள கூட வந்து முன்னோடி யார், அதாவது ராஜாராம் மோகன் ராய்க்கே முன்னோடி யாருன்னு கேட்டால் இந்த முகலாய மன்னர்களையும் சொல்லலாம், ஆப்கானிய சுல்தான்களையும் சொல்லலாம், அதாவது டெல்லி சுல்தான்கள், முகலாய மன்னர்கள், அதே போல் அல்புகர்க்கு இவங்க எல்லாத்தையும் சொல்லலாம். ராஜாராம் மோகன் ராய் சதியை எதிர்த்து கிபி 1818 தீவிர சமூக இயக்கத்தை தொடங்கி சதி சாத்திரங்களுக்கும் மறைகளுக்கும் மாறானது என்றும், மனைவி இருந்தால் கடவுள் உடன்கட்டை ஏறாமல் இருப்பது போல கணவன் இருந்தால் மனைவி மட்டும் உடன்கட்டை ஏறுவது எவ்வகையில் நீதி அப்படின்னு கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த உடன்கட்டை ஏறுதல் பார்த்திங்கன்னா 1811 அவங்க அண்ணியும் வந்து அவங்க அண்ணா இறக்கும்போது உடன்கட்டை ஏற்றப்படுறாரு. ராஜாராம் மோகன் ராய் சதியை எதிர்த்து எப்போ வந்து தீவிர இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா 1818 தீவிர சமூக இயக்கத்தை தொடங்கி சதி மற்றும் சாத்திரங்களுக்கும் மறைகளுக்கும் மாறானது. சதி அப்படிங்கிறது வந்து சாஸ்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் மாறானது அப்படின்னும், மனைவி இருந்தால் கடவுள் வந்து போய் உடன்கட்டை ஏறுறாங்களா, அது இல்லைல்ல, அந்த மாதிரி கணவன் இருந்தால் மனைவியும் உடன்கட்டை ஏறணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. சரியா? பெண் சமத்துவத்திற்கு போராட ஆரம்பிக்கிறார். வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவின் தலைமை ஆளுநராக பதவி வகித்த போது சதிக்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஷின். சதி தடை சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அவங்க இந்திய ஆளுநராக இருக்கும்போது தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படும். அதுக்கு ஒரு பேரும் கொடுப்பாங்க பாருங்கள். கிபி 1829 டிசம்பர் 4 எண் 17 பாருங்கள், 17 படி சதித்தடை தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அறிவிக்கப்படுது. ஆனால் வைதிக இந்துக்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் போய் முறையிடுறாங்க, அதாவது எங்களுடைய பண்பாடுகளில் தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைதிக இந்துக்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் போய் முறையிட்டனர். ராஜாராம் மோகன் ராய் சட்டத்தை ஆதரித்தும் செயல்படுத்துமாறும் வாதிடுறாங்க. சட்டம் நிறைவேற்றப்படுது. இந்திய சமுதாயத்தில் பெரும் மாற்றம் ஏற்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியில் கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினர் வில்லியம் கேரி தலைமையில் வங்காளத்தில் சதியை ஒழிக்க முயற்சி மேற்கொண்டனர். ஸோ ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியின் போது கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினரை சேர்ந்தவங்களும் பாருங்களேன் இந்த சதியை ஒழிக்க பாடுபட்டிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் கேரி அவர்களுடைய தலைமையில் வங்காளத்தில் சதியை ஒழிக்க முயற்சி மேற்கொண்டனர். கிபி 1815 மற்றும் 1818 ஆண்டுகளில் வங்காளத்தில் அதிக அளவில் சதி ஒழிப்பு முயற்சிகள் நடைபெற்றன. வில்லியம் கேரி மற்றும் ராஜாராம் மோகன் ராய் முயற்சியினால்
வங்காள மாகாணத்தில் கிபி 1829ஆம் ஆண்டு சதி ஒழிக்கப்பட்டது. 1861 விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் இக்கொடிய சமூக பழக்கம் தடை செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள மாகாணத்தில் தான் 1829 சதி ஒழிக்கப்பட்டிருக்கும். இந்தியா முழுமைக்கும் 1861 விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் தான் இந்த கொடிய சமூக பழக்கம் தடை செய்யப்பட்டிருக்கும். அடுத்து பார்க்குறது வந்து பெண் சிசு கொலை. வரலாற்று ஆசிரியர் கர்னல் டாட் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கம் ராஜபுத்திர குடும்பத்தில் காணப்பட்டது. ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி 1லையும் பார்ப்போம், அதாவது ஹிஸ்ட்ரிலையும் பார்ப்போம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ராஜபுத்திர குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை கொல்லும் வழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வரலாற்று ஆசிரியர் கர்னல் டாட் அப்படிங்கிறவங்களும் இதை வந்து மேற்கோள் பண்ணி காட்டியிருக்காங்க. இது கேட்கலாம், இதை சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. வரலாற்று ஆசிரியர் கர்னல் டாட் கூற்றின்படி பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கம் எங்கே இருந்தது? ராஜபுத்திர குடும்பத்தில் காணப்பட்டது. ராஜபுத்திரர்கள் குறிப்பிட்ட தங்கள் குலப்பிரிவுகளுக்குள்ளே திருமணம் செய்து கொண்டனர். ஸோ ராஜபுத்திரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய குலப்பிரிவுக்குள்ளார தான் திருமணம் செய்துக்குவாங்க. மற்ற பிரிவில் போய் மனம் செய்கிறதோ அல்லது செய்து கொள்ளும் பழக்கமோ கிடையாது. தங்களுக்கு குலமரபுகள் இரத்தத்தை தூய்மையுடையதாய் வைத்துக்கொள்ள அதிக பெண் குழந்தைகள் பிறந்தால் கொன்று விடுவார்கள். அதாவது தங்களுடைய குலமரபு, அதாவது பெண் குழந்தைகள் வந்து வேறு இடத்துல தானே நம்ம கல்யாணம் செய்து கொடுக்க போகிறோம். நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கும் போது வேறு ஏதாவது ஒரு மரபில் போய் நம்ம கல்யாணம் செய்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ரத்தத்தை தூய்மையுடையதாக வைத்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க அதிகமான பெண் குழந்தைகள் பிறக்கும்போது கொல்ல ஆரம்பிப்பாங்க. இது நாளடைவில் பெண் குழந்தை பிறந்தாலே கொன்றுவிடும் வழக்கமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இறுதியாக பார்க்க போது பெண் குழந்தை பிறந்தாவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொன்று விடுற பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் டாட்டே சொல்லியிருப்பார். 1795 வங்காளத்தில் பெண் சிசு கொலைக்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1795 வங்காளத்தில் பெண் சிசு கொலைக்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. வங்க நெறிமுறைப்படுத்தும் சட்டப்படி 1795 21 பிரிவு கொண்டு வரப்பட்டது. சரியா, அந்த பிரிவு வந்து அங்கே எப்படி நம்ம 17ன்னு பார்த்தோம் சதித்தடை சட்டத்துக்கு, அந்த மாதிரி வங்க நெறிமுறைப்படுத்தும் சட்டம் 1795 21வது பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பலதார மனம், அதாவது இந்திய சமுதாயத்தில் ஒரு ஆண் பல பெண்களை மணத்தல் பரவலாக காணப்பட்டது. இம்முறை ராஜாராம் மோகன் ராய் கடுமையாக சாடுறாங்க. சரியா, வைதீக இந்துக்கள் பலதார மனத்திற்கு ஆதரவு தராங்க. ஆனால் ராஜாராம் மோகன் ராய் பலதார மனத்தை எதிர்க்கிறாங்க. ஒரு வயிற்றில் பிறக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்து, வாழ்வு முறை, பண்பாடு முதலியவற்றில் சம உரிமை உண்டு அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இதுக்கு சான்றா வேத நூல்களை வந்து மேற்கோள் காட்டுறார். வேத நூல்கள்லேயே அவர் வந்து சான்று காட்டுறார் ராஜாராம் மோகன் ராய். எப்படி அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொத்தோ வாழ்வுரிமையோ பண்பாடோ எல்லாமே வந்து ஒரு வயிற்றில் பிறக்கும்போது சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேத நூல்களையே அவர் வந்து சான்றாக காட்டுறார். எனினும் முழுமையான சட்டம் வருவதற்கு நம்ம வந்து பல காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. விதவை மனம் மற்றும் குழந்தை திருமணத்தில் இவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி இறந்தால் கணவனின் மறுதாரத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த சமுதாயம் கணவன் இறந்தால் மனைவி மறுமணம் செய்து கொள்வதை ஏற்கவில்லை. ராஜாராம் மோகன் ராய் வந்து கேட்குறார் இந்த கொஷினை. எனவே பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதை ஆதரிக்கிறார். ராஜாராம் மோகன் ராய் இறப்பிற்கு பின் குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த இளம் பெண்கள் கைமை நோன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்படி வந்து அவருடைய காலத்தில் கொண்டு வரப்படலனாலும் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய கணவனை இழந்த ஒரு இளம் பெண்கள் கைமை நோன்பால் பாதிக்கப்பட்டிருந்தா 1856 அவங்களுக்கு விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்யலாம், சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை தராங்க. சரியா, பிரம்ம சமாஜம் சமயத்திற்கு என்ன பணிகள் செய்தது அப்படின்னா, இச்சமாஜத்தை சார்ந்தோர் ஒரு கடவுள் வழிபாட்டை பின்பற்ற வேண்டும், இறைவனை இரு கைகளால் மட்டுமின்றி இதயத்தாலும் வழிபட வேண்டும், கையெடுத்து கும்பிட்டு வழிபடுவதை தாண்டி இதயத்திலிருந்து உணர்வுபூர்வமாக இறைவனை வழிபட வேண்டும், ஒரு கடவுள் கோட்பாடு தான் இருக்கணும், ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்றும் மக்கள் அனைவரும் சகோதர சகோதரியை வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். இந்து சமயத்தை விட்டு விலகாமல் அதே சமயத்தில் மேலை நாட்டில் தோன்றிய நல்ல கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கணும். இந்த சமயத்தை விட்டு விலகவும் கூடாது, ஆனால் மேலை நாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கருத்துக்களையும் ஏற்றுக்கணும். பரந்த உணர்வுடன் செயல்பட பிரம்ம சமாஜம் விரும்பியது. இந்த சமாஜம் மக்களுக்கு பயனற்ற சமூக பழக்க வழக்கங்களை சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சாடியுது. ஸோ மக்களுக்கு பயன்படலை அப்படின்னா அந்த மாதிரி எந்த பழக்கம் இருந்தாலும் அது வந்து தவறானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சாடுறாங்க. சரியா, இந்த சமாஜத்தை சேர்ந்தவங்க எல்லா மதத்திலும் உள்ள மூட கருத்துக்களை வெறுத்தாலும் மதங்களையோ கடவுளையோ வெறுக்கவோ மறுக்கவோ இல்லை. அதாவது இவங்க வந்து வெறுத்ததும் மறுத்ததும் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மூட பழக்க வழக்கங்களையும் எல்லா சமயங்களில் இருக்கிற சமய சடங்குகளையும் தவிர்த்து
கடவுளை இவங்க வெறுக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அதே போல் மதங்களையும் வெறுக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. எல்லா மதத்தையும் பற்றி ராஜாராம் மோகன் ராய் ஊன்றி கற்று உண்மையை தெளிந்தார். இவர் இயேசுநாதரின் கட்டளை என்ற நூலில் இயேசுநாதரின் ஒழுக்கங்களையும் அன்பான வாழ்க்கையையும் அனைவருக்கும் ஏற்ற கொள்கைகளையும் பாராட்டுகிறார். அதாவது இயேசுநாதரின் கட்டளை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுகிறாரு கிறித்துவ சமயத்தை பற்றி. ஸோ அதில் இயேசுநாதருடைய ஒழுக்க குணங்கள் மற்றும் அன்பான வாழ்க்கை மற்றும் அனைவருக்கும் ஏற்ற கொள்கைகள் அது எல்லாமே இவர் பாராட்டுறாரு. இஸ்லாமிய மதத்தில் உள்ள ஒரே கடவுள் கொள்கையை போற்றுகிறார். இந்து மதத்தில் கூட உருவ வழிபாட்டு முறைகளெல்லாம் விட்டு இந்த கர்ம விதி, மறுபிறப்பு, உயர்வு தாழ்வு இதையெல்லாம் வெறுக்கிறார். அதில் இருக்கக்கூடிய ஆத்ம சாந்தியை போற்றுறாங்க. ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடி பிரம்ம சமாஜத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராஜாராம் மோகன் ராய்க்கு பின் பிரம்ம சமாஜம் சமூகத்திற்கு பெரும் தொண்டு செய்கிறது. விதவை திருமணத்தை விரிவுபடுத்த தீவிர இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ இந்த கொஸ்டின் ரீசெண்ட் டைமில் கேட்டிருந்தாங்க. சரியா, விதவை திருமணத்தை விரிவுபடுத்துவதற்காக தீவிர இயக்கம் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வித்யாசாகர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, விதவை திருமணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லட்சக்கணக்கான விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவு அளித்தார். இதன் பயனாக கிபி 1856 விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. கேசவ சந்திரசன் அப்படிங்கிறவங்க முயற்சியால் கிபி 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்படுது. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தை திருமணத்தையும் பழதார திருமணத்தையும் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லுது. கிபி 1901 பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். 1901 பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டம் கொண்டு வருது. 1930 இந்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, சாரத சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்து பெண்ணின் திருமண வயதை 14 உயர்த்தப்படுகிறது. பண்டித கார்வே அப்படிங்கிறவங்க பூனாவில் விதவை பெண்களுக்குன்னு தனியாக இல்லமே அமைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. பூனாவில் விதவை பெண்களுக்கு என்று தனியாக இல்லம் அமைத்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டித கார்வே. பெண்ணுரிமைகளை பாதுகாக்க படிப்படியாக பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஸோ ராஜாராம் மோகன் ராயை பற்றி ஒரு மதிப்பீடு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி மட்டும் கிடையாது, சிறந்த நாற்றுப்பட்டு உடையவராக திகழ்ந்திருக்கிறார். இவரை இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். சரியா, இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரியா, மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை தோற்றுவிக்க முயன்றார். மக்கள்கிட்ட அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முயற்சி செய்கிறாரு. இந்தியருக்கு தாய்மொழி மற்றும் தன்னம்பிக்கையும் வளர்வதற்காக சம்வாத் கௌமுகி அப்படிங்கிற வங்கமொழி வார பத்திரிகை ஒன்று தொடங்குறாங்க. கிபி 1821 தொடங்கியிருக்காரு. சம்வாத் கௌமுகி அப்படிங்கிறது எதுக்காக? தாய்மொழி பற்றியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. பாரசீக வார பத்திரிகை ஒன்றும் தொடங்குறாங்க, மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற பத்திரிகை. இவர் கிபி 1833 வருடம் செப்டம்பர் 27 பிரிஸ்டலில் போய் மறைகிறார். இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்குணர்ச்சியை உண்டாக்க பாடுபட்டார் என்று வரலாற்று ஆசிரியர் சர்மோனியர் வில்லியம் குறிப்பிடுகிறார். ராஜாராம் மோகன் ராயை பார்த்து உலகத்திலே இவர் தான் நவீன முறையில் ஃபஸ்ட்டு சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியை உண்டாக்குறதுக்காக பாடுபட்டவங்க என்று வரலாற்று ஆசிரியர் சர்மோனியர் வில்லியம் குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிடுகிறார்னு இந்த சென்டென்ஸ் கொடுத்து கேட்கலாம். சர்மோனியர் வில்லியம் யாரை குறிப்பிடுகிறார்? ராஜாராம் மோகன் ராய். உலக மனிதாபிமானத்தை ஆன்மீகம், அரசியல் ஆகியவற்றுடன் இணைத்து பரந்த மனித சமயத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் என்று வரலாற்று ஆசிரியர் சீல் குறிப்பிடுகிறார். ராஜாராம் மோகன் ராயை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரந்த மனித சமயத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொன்னவங்க வரலாற்று ஆசிரியர் சீல். எனவே இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையாகிய ராஜாராம் மோகன் ராய் இந்திய வரலாற்றில் அவரது காலத்தில் சமூகம், சமயம், அரசியல் ஆகிய துறைகளில் சீர்திருத்தம் மலர காரணமாக திகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதில் பிரம்ம சமாஜம் மட்டும் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் ஆரிய சமாஜம் பற்றி போடுவோம். சரியா, அதுவும் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு 9 o'clock அல்லது 10 o'clock உள்ளார அந்த வீடியோவும் அப்லோட் ஆகிடும். பார்க்காதவங்க ஒரு டைம் இதை நல்லா தெளிவாக இந்த லெசனை படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ லெசனை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். மீதி எல்லாமே 10th standardல படிச்சதாக தான் இருக்கும். ஸோ படிச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ஆரிய சமாஜம் பற்றி நான் உங்களுக்கு டீச் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.